ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. காத்தடிச்சு ஒரே தூசி ஆகிடுச்சு. வரண்டா ஃபுல்லாக பாதம் வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் டின்னருக்கு வந்து காலையிலே வந்து இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு அதையும் ஊற போட்டு அரைச்சி வச்சாச்சு. ஒரு 3 மணி போல் வந்து ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாதம் எல்லாமே போட்டேன். 2 வாசல் வரைக்கும் அப்புறம் பூஜை ரூம் வழியாக வந்து 2மே ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து மாவிலை வந்து எப்போவுமே வந்து நம்ம அந்த விசேஷ நாளுக்கு மட்டும் இந்த மாவிலை வந்து இந்த பூ வச்சு கோர்த்து பண்ணுவேன். அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ரோஸ் கம்மியாக தான் கிடச்சிச்சு. சரி, இதுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து மாலை ரெடி பண்ணி வாசலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குங்குமம் எல்லாம் சாமி போட்டோக்கும் குங்கும சந்தனம்லாம் வச்சுட்டு தம்பிக்கு வந்து நான் வச்சு அலங்காரம் பண்ணலை. அலங்காரம் பண்ணால் தான் கிருஷ்ணராக இருக்கிற வச்சு. ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரைடே தான் தெரியும் மண்டே கிருஷ்ண ஜெயந்தின்னு. அதனால் எதுவும் ஆர்டர் போடல. போன வருஷம் வந்து இருக்கிற வச்சு போட்டாச்சு. போடலாம் அது 9 இருந்தான். சரின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டாச்சு. அவனை வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போன வருஷம் எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை பக்கம் போய்